கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் ரொம்ப அழகாக பவுல் நம்மளை பற்றி, அழைக்கப்பட்டவர்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இதுல 3 காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. முன்குறிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். அப்ப இது 3மே நமக்கு, இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இதுதான் முதல் ஆரம்பிக்கிறது, வசனம் ஆரம்பிக்கிறது. நம்மளை எப்படி முன்குறித்தார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் வேதத்தில் படிக்கிறோம். பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம பேரிடப்பட்டு இருக்கிறோம்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்ப உலகத்தை பிறந்தனால நம்ம அப்பா அம்மா பிறந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு கிடையாது. நம்ம தான் தேவனை தெரிந்து கொண்டோம் அதுக்கப்புறம் தான். ஆனா தேவன் நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே, நம்ம உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து வைத்திருக்கிற தேவன். அப்ப நம்மளை குறித்து சகல காரியமும் அவர்கிட்ட இருக்கிறது. நம்மளை பற்றி கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. இது ரொம்ப நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாகும். ஆனா நம்ம என்ன சந்தோஷப்படலாம்? கர்த்தரை நீ அப்பயே தெரிந்து கொண்டான்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். அப்படி தெரிந்து கொண்டவர்களை அழைத்து, முன்குறித்தவர்களை அழைத்து நிற்கிறார். முன்குறித்தவங்களை அழைச்சிட்டு, சரிப்பா நீ ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நடுவில் விட்டுட்டு போறாரா? கிடையாது. அப்படி அழைத்தவர்களை என்ன பண்ணியிருக்காரா? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் தேவ நீதியால் நிரப்பப்பட்டவர்களாக செய்திருக்கிறார். தேவ நீதி எப்படி வழங்கிச்சு? சிலுவையில் வழங்கியது, அவர் ரத்தத்தில் வழங்கியது. அவர் ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்ட பொழுது தேவன் ஒன்றும் நீதிமான்களாக நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம். மாற்றப்பட போகிறோம் கிடையாது, ஏற்கனவே மாற்றப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாமே முன்னால நடந்து முடிந்த காரியங்களை பற்றி சொல்லப்படுகிற காரியம் இது. நாளைக்கு உங்களை நீதிமான்களாக்கிடுவார், நீங்க மனம் திரும்பணும் நீதிமான்களாக்கிடுவார், அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அதை உணர்கிறோமா? நீதிமான என்ன செய்யணும்? நம்ம எல்லாருடையும் அன்பா இருக்கணும். தேவ நீதி அப்படிதான் விளங்கும். எல்லாத்தையும் அன்பா இருக்கும்போது தான் தேவ நீதி விளங்கும். நான் நீதிமான் உலக நீதிமான்களை பற்றி சொல்லப்படவில்லை. தேவன் விரும்பும் நீதி நம்மகிட்ட இருக்கா? உங்களை ஒருத்தன் அடித்தாலும், உங்களை ஒருத்தன் ஏமாத்தினாலும், உங்களை வெறுத்தாலும் ஓடு அப்படின்னு விட்டுட்டு திருப்பி அவங்கள்ட்ட பழகுறீங்களா, பேசுறீங்களா? அதுதான் தேவன் விரும்பும் நீதி. அப்ப பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அடுத்து பாருங்க, இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, எழுப்பி பிரகாசி உண்மையை வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இது ஏசாயால தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி. அப்ப தேவ மகிமையால் நிரப்பப்பட்டவங்க நீங்க. தேவ மகிமையால் நீங்க நிரப்பப்படும் பொழுது என்ன ஆகும்? உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நீங்க மகிமைப்படுவீங்க. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஐபாட் சந்தோஷமா இருக்காங்க, இப்போ ஐபாட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் உலகத்தின் முன்பாக மகிமைப்படுத்துவது. இன்னும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும், பல கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் தேவ மகிமையால் நிரப்பப்படும் பொழுது உங்களோட பார்வை, உங்களோட காரியங்கள் அனைத்தும் வித்தியாசமா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு தேவனுக்காக வேறுபிரிக்கப்பட்டவர்கள். நம்ம எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்? இன்னும் தேவனுக்கும் நீதி என்று எல்லாம் நினைக்கிறீங்களா? உலக நீதியில் நிற்கிறீங்களா? அது உங்க தேவனுக்கும் நீதி என்று வேணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை அவர் விரும்பும் நீதிமான்களாக்கி, அவர் விரும்பும் தேவ மகிமையால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கோம்? தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி நடப்பது எப்படின்னு கேட்போம். கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான அன்பின் பரலோக பிதாவே, எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றியும் இருக்கிறீர், எவர்களை நீதிமான்களாக மாற்றினீரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே, அது புரிந்து கொண்ட மாட்டவரே. உமது தேவ நீதியால் நிரப்பி, உமது தேவ மகிமையால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முன் குறிக்கப்பட்ட ஜனம் என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நின்று உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்பது தாப்பனே. எங்கள் சுய நீதி அல்லப்பா, தேவ நீதி எங்கள் விளங்கட்டும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும்
உம்மால் மகிமைப்படப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்தி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை அவர்கள் உதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எஸ்தாமே நீர் விரும்பும் நீதிமான்களாக அவர்களை மாற்றி உமது மகிமையால் அவர்கள் நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ்தாமே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வெளியே செல்லும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் தவணை உமது மாறாத நீங்காத பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. காரணியம் என்னும் கடையத்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுமாப்பா. தேவையில்லை தந்து போஷி மாட்டவரை ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.